ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திருக்கக்கூடிய பதிவுகள் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு. நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாயன்மார் அதிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் வெய் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனிக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இந்த அதிபத்த நாயனாருடைய சிறப்பு பேர் வந்து அதிபத்தனார். இவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல கூடி நுழைப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல பிறகுதான். இவர் செம்படவர் குலத்துல பிறந்தவர். இவர் ஒரு மீனவர். இவருடைய இயற்தொழில் மீனவர்னாலே உங்களுடைய இயற்தொழில் மீன் பிடிக்கிறது தான் இல்லையா. இவர் சிறந்த நல்ல ஒரு சிவத்தொண்டர், நல்ல செல்வ செழிப்பா இருக்காரு. தினந்தோறும் கடலுக்கு போறது, மீன் பிடிக்கிறது, அதான் அவருடைய வேலை. வலை வீசி மீன் பிடிச்சிட்டு அதுல என்ன மீன் நல்ல பெரிய மீனா இருக்கோ அந்த மீன் எடுத்து இது சிவபெருமானுக்கு சொல்லி திரும்ப கடல்லையே விட்டு வரோம். இதுதான் அவருடைய பணி. திரும்ப மீதம் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து வந்து வெளியில வச்சு வித்து வியாபாரமாக்கி காசு பார்த்து அதுல சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு சிவத்தொண்டுகள் எல்லாம் புரிஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்காரு. இப்படி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. தினந்தோறும் இவர் கடலுக்கு போறாரு, வலை வீசுறாரு. அது என்ன மீன் கிடைக்கும் அந்த மீன் சிறந்த மீன் பெரிய மீன் வந்து கடவுளுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படியே கொடுக்கும்போது நிறைய வறுமை இவருக்கு வந்துருது. இவருடைய செல்வங்கள்லாம் கரைஞ்சு போடுது. சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருக்கா, செல்வங்கள்லாம் கரைஞ்சு போடுது, நிறைய வறுமை வந்துருது. அப்ப கூட இவர் வந்து வலை வீசாரு. அந்த வலையில் ஒரு மீன் விழுந்தா கூட அந்த மீனையும் இறைவனுக்குன்னு கொடுத்துட்டு வரோம். திரும்ப அங்கேயே கொடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்து வரோம். இப்படி அவருடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய சிவத்தொண்டையும் சிவபக்தியும் உலகுக்கு உணர்த்தணும்னு சொல்லி சிவபெருமான் முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் கடலுக்கு போறார், வலை வீசார். அந்த வலையில வந்து ஒரு தங்க மீன், நல்ல நவரத்னங்கள்லாம் வச்ச தங்க மீன் வந்து வருது. இப்ப நம்மளால என்ன பண்ணியிருந்திருப்போம், ரொம்ப கஷ்டமா இருக்குது, தங்கமோ வைரமோ தங்க மீன் கிடைச்சா என்ன பண்ணுவோம், இந்த மீனை வெத்தி இருக்க கடனெல்லாம் அடைச்சிட்டு சாப்பாடுக்கு என்ன செய்யணுமோ புதுசா ஒரு தொழில் தொடங்க செய்வோம் இல்லையா. ஆனா அதெல்லாம் வந்து அதிபத்த நாயனார் பண்ணல. என்ன பண்ணா, அந்த தங்க மீன் கிடைக்குது, அந்த ஒரு மீன் மட்டும் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு அன்னைக்கு. அதை பாக்குறாரு. இதுவும் இறைவனுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த மீனை திரும்ப கடலுக்குள்ளேயே போட்டுட்டு வீட்டுக்கு வந்தது. கடலுக்குள்ள போட்டுட்டு படகை திருப்பி வரும்போது அங்க இறைவன் காட்சி கொடுத்தார். ரிஷப ரூபத்துல சுவாமி அம்பாளுடைய காட்சி கொடுத்து, உன்னுடைய சிவபக்தியை நான் மெச்சினோம், இனிமேல் நீ வந்து ஏன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு வரம் கொடுத்தோம்னு சொல்லி சுவாமி அப்படியே அவரை கையிலேயே கூட்டு போட்டாரு. சுவாமியோட ரிஷப ரூபத்தை பார்த்து பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டுட்டு இந்த வாழ்க்கையை எனக்கு வேணும்னு சொல்லி சுவாமியோட இரண்டரை கலந்துருந்தாரு. அதான் இவருடைய சிறந்த பக்தி. அதான் அதிபத்த நாயனார் வரலாறு நமக்கு உணர்த்த வந்து பெரிய விஷயம். என்னன்னா, நம்ம என்ன கொடுத்தாலும் தினந்தோறும் இறைவனுக்கு அந்த நாளை அர்ப்பணிச்சோமோ நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சுவாமி தருவார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில காலையில எழுந்திரிச்ச உடனே இறைவா இந்த நாள் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதான் அதிபத்த நாயனார் நமக்கு உணர்த்தக்கூடிய கதை. அடுத்த பதில் உங்களை சந்திக்கும் போது விழுந்து விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் கேள்வி மல்க மேன்மைகள் செவிநிதி விலங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு வேல், அது வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 புத்தகத்துல வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். எப்படி அனுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் நம்ம பக்கத்தை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போய் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்க தகவலை டிஎம் பண்ணிட்டு எந்த புக் வேணுமோ அந்த புக்கை நீங்க செலக்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு வரும். நன்றி, வணக்கம்.